ரிலேட்டபிலிட்டி, ரிலேஷன்ஷிப், இது மூணும் வந்து வாலிபர் மத்தியில் செய்வது அவசியம். அதற்கு சபை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், ஊழியக்காரர்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் கல்ச்சர். அவர்களுக்குள் ஆத்ம பாரத்தை, இப்போது ஏர்லி மிஷினரி ஸ்டோரிஸ்லாம் வாசித்தோன்னா, ஒரு அப்பா வந்து பையனுக்கு மிஷினரி ஸ்டோரி வாசித்த உடனே இவன் நானும் மிஷினரியாக போனோன்ட்டு ஆசைப்பட்டு நிறைய கதைகள் நம்ம அப்படி வாசிக்கிறோம். ஸோ சண்டே ஸ்கூல் லெவல்லையே, டீன்ஸ் லெவல்லையே, முன்ன நான் ரட்சிக்கப்படும் போது விபிஎஸ்ல ஒவ்வொரு நாளும் மிஷினரி ஸ்டோரிஸ் இருக்கும் 10 நாளுக்கும். ஸோ மிஷினரியுடைய தாக்கம் அந்த 12 வயசு 13 வயசுலேயே கொடுக்கப்பட்டுச்சு. சண்டே ஸ்கூல் லெவல்லையே நாட் ஜஸ்ட் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு ஆக்ஷன் சாங்ஸ்லாம் மாத்திரம் இல்லாமல், கதைகள் மாத்திரம் சொல்லாமல், எவ்வளோ சீரியஸாக அவர்களுக்கு அவங்களுடைய பர்பஸை குறித்தும், ஆண்டவர் எப்படி மற்ற மிஷினரிகளை வெவ்வேறு தேசத்துக்கு கொண்டு சென்று பாதித்தார். ஏன்னா இப்போ யூகேக்கெலாம் போகும்போது பார்க்கும்பொழுது நல்ல படித்தவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகி பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணவங்க, லாயர்ஸாக இருந்தவங்க, நிறைய பேர் டாக்டர்ஸாக இருந்தவங்க வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி சொசைட்டி டெவலப் ஆகிட்டு பசங்க நல்லா சம்பாதிக்கும் பொழுது, end point is not financial stability, end point is not being successful and comfortable. அவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறத எவ்வளோ சீக்கிரமாக அதை ஆரம்பிக்கிறது. இப்போ நீங்கள் உங்கள் பேர பிள்ளைங்களுக்கு இந்த காரியங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா, இப்போ சண்டே ஸ்கூல் லெவல்லையே how much it is necessary for us to challenge them at an earlier level. இப்போ ஓரளவுக்கு மிஷினரி ஸ்டோரிஸ் சொல்லப்படணுங்கிற அந்த அவேர்னஸ் வந்திருக்கு இப்போ. ஏன்னா ஒரு காலத்தில் ஒன்றும் ஒரு சிலபஸ் அல்லது புக்ஸு இந்த மாதிரி சில்ட்ரன் மினிஸ்ட்ரிக்கான காரியங்கள் அவைலபிள் இல்லை. நான் என்னுடைய கிறிஸ்தவ ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போது எனக்கு கிடைச்சதெல்லாம் சிஎஃப் மூலம் மெட்டீரியல் கிடச்சிது. சிஎஃப் வந்து அமெரிக்கன் பேஸ்டு, பட் ஸ்டில் அவங்க கொடுத்ததெல்லாம் மிஷினரி ஸ்டோரிஸ் கொடுக்கல, பட் ஃப்ளானல் கிராஃப் கொடுத்தாங்க. மிஷினரி ஸ்டோரிஸ் கொடுக்கல, ஃப்ளானல் கிராஃப் கொடுத்தாங்க, ஜேசுடைய கதையை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறதுக்கு. பட் மிஷினரிஸ் ஆட் பண்ணணும்னு சொன்னது நம்ம மூமெண்ட்டில் வந்தது வந்து விபிஎஸ் மினிஸ்ட்ரிஸ் பங்காரப்பேட். அதில் தியோடோ வில்லியம்ஸு, அந்த 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 கேட்டகரி பீப்புள், அவங்க தான் இந்த அவங்க கோயில்பட்டிக்காரங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த விபிஎஸ் மூமெண்ட்டில் மிஷினரி ஸ்டோரிஸ் ஷுட் பி ஆடட்னு வந்தது. இன்றைக்கி திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா மன்னார்னு ஒரு தம்பி இருக்கிறாப்புல, அவர் வந்து சுரண்டையில் ஒரு இந்த மிஷினரி ஸ்டோரிஸ் அவங்களுடைய ரிசர்ச் பேப்பர்லாம் வச்சு ஒரு லைப்ரரியை கட்டி முடிக்க போகிறார். அவர் ஈஸ் ப்ரொடியூசிங் லாட் ஆஃப் மெட்டீரியல் ஃபார் த வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு மிஷினரிகளுடைய காரியங்களை ரிசர்ச் பண்ணி அவர் எழுதி அதனுடைய தாக்கத்தை, லெட்டர்ஸை எப்படி வந்தது, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் எப்படி வந்தது, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் எப்படி வந்ததுன்னு எழுத ஆரம்பிச்சிருக்கிறார். இன்னொருத்தர் வள்ளியூரில் இருக்கிறாரு, அவர் வந்து டெய்லி ஒரு மிஷினரி ஸ்டோரின்னு போடுறார், பல மிஷினரிகளை அவருக்கு தெரிஞ்ச மதத்தில் போடுறாங்க. People started reading that now, started watching that now. இப்போ சர்ச் என்ன செய்யலான்னா ஏஐயை யூஸ் பண்ணி அவைகளுக்கெல்லாம் உயிர் கொடுக்க முடியும். ஏஐயை நம்ம வந்து டேஞ்சரஸாக டெஸ்ட்ரக்டிவ் எலிமெண்ட்டாக பார்க்காம அதை எப்படி சாதகமாக மாற்றுறதுக்குன்னு சொல்லி ஏஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் இந்த மிஷினரிஸ் லைஃப் அதை நம்ம வந்து பூத்த முடியும். சில்ட்ரன் அது அட்ராக்ட் பண்ணத்தான் செய்யும். ஆடியோ விஷுவல் லேர்னிங். ஆமாம் ஆமாம். இப்போ ஒரு முந்தா நாள் வந்து ஒரு 3 மினிட்ஸ் கூட இல்லை, 2 மினிட்ஸ் தான். அதில் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து சொல்லுது, ஐ எம் 5 years old, மை நேம் இஸ் நோவா அண்ட் மை மதர் டாட் மீ ஷீ இஸ் நோ மோர், ஷீ இஸ் கில்ட் இன் த வார்ன்னு சொல்லுங்களேன், ஷீ இஸ் நோ மோர், பட் ஷீ டாட் மீ எ சாங் விச் ஐ எம் கோயிங் டு சிங். I think she is going to listen to me. I sing for Jesus as well as for her as well as for me. அப்படின்னு சொல்லிட்டு 10,000 அந்த பாட்டை பாடினோடனே அந்த 3 நிமிஷத்தில் நானே அழுகிறேன். அந்த the way in which they presented, I am a missionary and I have gone through such a big thing and so sorrow stories, but அந்த 3 minutes கூட இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் 2 minutes தான். அதுக்குள்ளே இனி நான் 10 தடவை கேட்டது. And I was motivated to that extent. ஒரு சைல்டுக்குள்ளே என்ன அஷூரன்ஸ், என்ன காரியங்கிறத. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் மெத்தடாலஜி மாற்ற வேண்டி இருக்கும். அதில் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸை இந்தியன் மிஷினரிஸ் காரியத்தையும் கூட எடுத்து போட முடியும்.
அப்படி போட்டாச்சுன்னா இந்தியா, ஏன்னா ஃபாரின் மிஷினரியே பேசி பேசி அவங்க செஞ்சாங்க. ஏன்னா ராங் கான்செப்ட் வந்து அன்றைக்கி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிரிட்டிஷர்ஸ்க்கு உதவி செஞ்சுன்னு இருக்குது. இட்ஸ் நாட் அட் ஆல் ட்ரூ. அது நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியாது, நம்ம ஆளுங்களுக்கும் தெரியாது. ஏன்னா இருக்கிற சங்கிகள் பேசுகிறதெல்லாம் நம்ம அங்கேருந்து காசை கொண்டு கொடுத்தா நம்மலாம் இப்படிங்களை விலைக்கு வாங்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கான். பட் தட்ஸ் நாட் ட்ரூ, உண்மையான ஹிஸ்ட்ரி. ஸோ ஏஐ இப்படி யூஸ் பண்ணுற சந்ததியை நம்ம எழுப்ப முடியும். அப்போ நிறைய கிரியேட்டிவான வாலிபர்கள் இருக்கிறாங்க.